ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி நம்ம தைக்கிறது கேனில் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவையான உயரம் கை 3/4 வேண்டாம், குட்டி கையிலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய ஸ்லீவ்னாலும் உங்கள் விருப்பம், எப்படினாலும் ஓகே. நான் எந்த அளவு எடுத்திருக்கேனோ அதுக்கான மெஷர்மெண்ட்டு காமிச்சிருக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது சின்ன கை தான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு எது வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து நீங்கள் தைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு தைக்கிறவங்களா இருந்தால் ஓகே. இல்லை சில பேர் 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த 1/2 இன்ச்லேயே தையல் போட்டு தைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு ரொம்ப நீங்கள் இது வெட்ட வேண்டாம். ஏன்னா அப்படி வெட்டும்போது ரொம்ப அந்த முக்கோணம் மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் எதுலேருந்து தைக்க போகிறீங்களோ அதுலேருந்து லைட்டாக மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அப்போ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு தைங்க. இப்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி நெட்டாக நம்ம கோடு போட்டுட்டோம். ஏன்னா டாட் போட்டதுலேருந்து கோடு போட்டுட்டு இப்போ நம்ம லைனிங் வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த கிளாத்தோட நல்ல பக்கம், அதாவது நெகட்டிவ் சைடு இல்லாமல் நல்ல பக்கம் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். 2 ஸ்லீவ் காட்டுறதுனால ஒரு 8-9 நிமிஷம் இதில் வரும். ஆனால் நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக இதை சீக்கிரமே தைச்சிடலாம். ரொம்ப சிரமம்லாம் கிடையாது, ஈஸியாகவே இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தைக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த இடத்துகளெல்லாம் கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பார்த்து தைச்சோன்னா ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கலாம். இப்போ நான் எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம அந்த கைக்கிட்ட குடஞ்சிருப்போம். அதனால் அப்படியே வச்சு தைக்காமல் நம்ம லைனிங் வெட்டி தானே தைக்கிறோம். அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம அப்படியே போட்டு திருப்பி கோடு போட்டு தான் நம்ம கை தைக்கணும். சரிங்களா? அதே சைடு நீங்கள் வச்சிங்க அப்படிங்கன்னா நம்ம முன் சைடுக்கு தான் குடஞ்சி வெட்டியிருப்போம். நீங்கள் அதே மாதிரி வைக்கும்போது தப்பாக வரும். அதனால் நீங்கள் அப்படியே ஒரு திருப்பிட்டு நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தைக்கிறதோட 2வது தைக்கும்போது ஒரு திருப்பிட்டு நீங்கள் தைங்க. தைக்கும்போதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டு அந்த வளைச்சிருக்க சைடு அதே மாதிரி நம்ம அதாவது அதில் கடைசி இதில் ஃபஸ்ட்டு அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் எது செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. உங்களோட விருப்பம்தான். எக்ஸ்ட்ரா துணி விடுறது உங்களோட விருப்பம். இல்லை நான் 1/4 இன்ச்சிலே 1/2 இன்ச்சிலே நான் தையல் போட்டுருவேன் அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த முக்கோணம் போடுறோம் இல்லையா, அது மட்டும் சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வளைக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து இப்படி வளைச்சி மேலே கொண்டு போகிறோம், அந்த இடத்துலையும் நம்ம லைட்டாக ஒரு அப்படியே குடஞ்ச மாதிரி அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இது பாருங்கள், நான் வெட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி. இல்லைன்னா தூக்கிட்டுருக்கோம், அந்த இடத்துல துணி இருந்ததுன்னா தூக்கிட்டுருக்கோம். இப்போ அப்படியே நீங்கள் பிரட்டி அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டு பிரட்டிடுங்க. நீங்கள் அப்படியே பிரட்டி தைக்கும்போது அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிடும். இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாக நல்லா நிற்கும். நேரம் ஆகுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. நேரம் ஆகிறத விட நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அந்த ஸ்லீவ் எவ்வளோ நீட்டாக எந்த இடத்துலையும் சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அமுக்கு தையல் போட்டு நம்ம தைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்லீவை எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த ஸ்லீவையும் சேம் அதே மாதிரி தான் அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம பிரட்டிட்டு தைச்சிட்டு மேலே லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளான டிசைன். ஆனால் இதில் என்ன அவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம நார்மலாக தைக்கிறத விட அதில் சின்ன மாற்றம் ஏற்படுத்தினாலும் அதுக்கான நேரம் போகும். ஈஸியாக சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் போச்சு அப்படின்னா 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நம்ம ஒரு எம்டி ப்ளவுஸே தைச்சிடலாம் இல்லையா. அந்த எம்டி ப்ளவுஸோட ரேட்டு 80 ரூபாய் இல்லையா, நம்ம தைச்சிடலாம்ல. ஆனால் அதே நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொன்னோன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன நேராக வந்த கையை இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இதுக்கு நான் காசு சேர்த்து தரணுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க, கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. நார்மலாக நம்ம தைக்கிறத விட கொஞ்சம் மாற்றினாலே ரொம்ப வேண்டாம், 80 ரூபா கூட வாங்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது நம்ம கூட வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம கழுத்துக்கெல்லாம் லேஸ் வைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் அவங்க பணம் தரமாட்டாங்க இல்லையா. மோஸ்ட்லி உங்கள்கிட்ட தைக்க வரவங்கக்கிட்ட லேஸுக்கும் நீங்கள் பணம் வாங்கிடுங்க. இல்லைன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட தைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா
லேஸ் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் புரிய மாட்டேங்குது. நம்ம இந்த லேஸுக்காக ஒரு கடையில் தேடுவோம், கிடைக்காது. இன்னொரு கடையில் தேடி நம்ம தேடி பிடிச்சி வாங்கி அதில் எல்லாமே நமக்கான சிரமங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ்லாம் அது இருக்கா அவளை மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுக்கு இவ்வளவா அப்படிம்பாங்க. அதனால் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்தே நம்ம வாங்கிக்க பார்க்கணும். இல்லையா நம்ம வைக்கிறதுக்கு பணம் தரவங்களா இருந்தால் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏன்னா இவங்க வந்து எப்போதுமே நான் கேட்குற அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு நான் இதெல்லாம் இல்லை. அவங்க நீங்கள் எப்படி வேணாலும் வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ரொம்பலாம் இதாக போட மாட்டாங்க. நமக்கு தெரியும் நம்மளோட கஸ்டமர்ஸை பற்றி. அதனால் நம்மளோட இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அந்த சுற்றி நம்ம தையல் போட்டுட்டு இவ்வளோ தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ரொம்ப நீட்டமாக கொஞ்சம் பெரிய கையெல்லாம் இருந்தால் அசிங்கமாக இருக்குது. லைட்டாக வளைச்சி காட்டும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போது லைனிங்கையும் துணியையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். எனக்கு உடனே தைச்சி தாங்க அர்ஜென்ட்டுங்கிறாங்க. அது நைட்டு கொடுத்தா நம்ம வந்து காலையில் என்கிட்ட நைட்டு 8 மணிக்கு கொடுத்து காலையில் 6 மணிக்கு எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த பிள்ளை தைக்கவே மாட்டேங்குது, எவ்வளோ நாள் கொடுத்தாலும் இப்படி போட்டு வைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம ஒரு எமர்ஜென்சியில் நம்ம தைச்சி கொடுக்குறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாமே தையலில் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்ருவோம். எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு, ஏன் அதை நீங்கள் நறுக்காமல் வச்சுருக்கீங்க இந்த சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைனிங்கில் இது எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ தான் நான் வெட்டியிருக்கேன். ஒரு வேளை நமக்கு தைக்கும்போது பத்தலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுக்கிடலாம். ஏன்னா கட் பண்ணிட்டா திருப்பி 2 ஜாயின் போடணும் இல்லையா? அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து லேஸ் வந்து என்னென்னா சாரீ வந்து இந்த கலரு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தைக்கும்போது தெரியுதான்னு தெரியல. அது வந்து நல்ல க்ரீனு. இந்த கருப்பும் க்ரீனும் சேர்ந்தா ஒரு நல்லா திக்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பார்ட்ரு அதில் இருக்கிறது. ஆனால் வீடியோவுக்கு தெரியலை. நேரில் வந்து அந்த கலர் தான். அதனால தான் வந்து நான் சாரியோட அந்த ப்ளவுஸுக்கே வந்து கழுத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பச்சை கலரில் தான் நான் லேஸ் மட்டும்தான் வச்சு அடிச்சிருக்கேன். இது வந்து சாரியோட கலர். இந்த இப்போ நான் அடிக்கிற லேஸ் வந்து சாரியோட கலரு. இந்த இடம் நான் இப்போ அடிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கம் பார்த்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு 2, 3 தடவை அந்த இடத்துல நூலெல்லாம் கட்டானுச்சு. நான் அதை எடிட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். கட்டானுச்சு. அதனால் வந்து அந்த இடத்துல தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து அடிச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். நம்ம ஃபினிஷிங் வந்து நம்மளோட ஃபினிஷிங் தான் வந்து பேசணும். நம்ம பேசுகிறத விட நம்மளோட ஃபினிஷிங் பேசணும். நல்லா இருந்துச்சுன்னா அது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த கைக்கும் இதே மாதிரி நான் லேஸ் வச்சு முடிச்சுக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிள். ஏன்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம பிரட்டிட்டு திருப்பி இந்த மாதிரி தைக்க போகிறோம். அதே மாதிரி தைச்சிட்டு அது மேலே நம்ம லேஸ் வச்சு முடிச்சுட்டு அது வந்து இந்த கடையில் அந்த தொங்குதில்லை பார்த்தீங்களா? அது ஒன்றே ₹5 சொல்கிறாங்க. ₹5 இல்லை ₹7 நினைக்கிறேன். அந்த ஒரு மணி அந்த தொங்க வைக்கிற அந்த குட்டி நூண்டு அதுவே ₹7 என்னமோ தான் சொன்னாங்க. 2 கையில் ₹14 வருது இல்லையா? என்னடா 10, 20க்கெல்லாம் கணக்கு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. டைலரில் இது எல்லாமே நமக்கு முக்கியம். இப்போது இதே மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அந்த ஸ்லீவ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இல்லை முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அந்த இது கட்டுறது மட்டும் நான் காட்டலை, சாரி. ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை. டப்பு டப்புன்னு கொடுக்குறதுனால அது ஈஸி தான். எம்மிங் பண்ணுற மாதிரியே டக்கு டக்குன்னு அந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சு கட்ட போகிறீங்க, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குல்ல? இப்போ அந்த இடத்துல இதே மாதிரி தான்
ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி பார்க்கும்போது கொச கொசன்னு இருக்குது, சரியாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். தைச்சதுக்கு பிறகு தான் அந்த ப்ளவுஸ் நீட்னஸ் தெரியும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.